அவ்வளவு அண்ணே மெத்த நல்லா இருக்குண்ணே. சேர் தான் வாங்கணும். என்னண்ணே சேர் தானுங்க வாங்கணும். அண்ணே நீங்க மெத்தையே வாங்கிட்டு போங்கண்ணே. சேர் தான். என்னண்ணே சேர் தான்யா. எதாண்ணே சோஃபா எவ்வளவு? சோஃபா எவ்வளோ பார்த்து எடுத்துக்கலாண்ணே. சரி, இது 3 சீட்டடு. சரிண்ணே. ஒரு சிங்கிள் சீட்டு. சரிண்ணே. இந்த இடத்துல ஒன்று போடணும். நம்ம வீடு வந்து 16x16 சைஸ். சரிண்ணே. 16x16 சைஸ். சென்டர்ல இது போட்டோம். இந்த 3 சேர் இருக்க மாதிரி போடணும். சரிண்ணே. இங்கிட்ட ஒரு சிங்கிள், இந்த பக்கம் ஒரு சிங்கிள் போடுற மாதிரி வேணும். சரிண்ணே. எவ்வளவு வரும்? வீடு சின்ன வீடா பெரிய வீடாண்ணே? வீடா? வீடு கொஞ்சம் நல்லா வசதியா தான் இருக்கும். பெரிய வீடு. சின்ன வீடு வச்சுக்கலாம் பெரிய வீடு வச்சுக்கலாம். அவர் அதை கேக்குறேனே. சோபா சின்ன வீட்டுக்கா பெரிய வீட்டுக்கா? 16x16 சைஸ். அண்ணே சின்ன வீட்டுக்கா பெரிய வீட்டுக்காண்ணே? என்ன சின்ன வீட்டுக்கா பெரிய வீட்டுக்காண்டா? சின்ன வீடுனா சின்ன சோபா, பெரிய வீடுனா பெரிய சோபா. அதை கேக்குறாருண்ணே. இது சின்ன வீட்டுக்கு போடவா பெரிய வீட்டுக்கு போடவா? அண்ணே அதைத்தானே நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. எத்தனை வீடுன்னு வச்சுக்கீங்க? ஏய் வீடுண்ணே, நீ என்ன தப்பா? ஒரே வீடுதான்ப்பா. ஆமாண்ணே ஒரே வீடு தானே. சின்ன வீடு வச்சிருக்கீங்களா பெரிய வீடு வச்சிருக்கீங்களா? பெரிய வீடுதான். சரி, இதுக்கு முன்னாடி யாரும் வச்சிருந்தீங்க? இல்லண்ணே என்ன கம்பெனி ஒண்ணு வச்சிருந்தீங்க? என்னன்னே தப்பாவே சோபா இப்பதாங்க வாங்கவே வந்திருக்கேன் புதுசா. அப்படியா? சரி, தப்பா நினைச்சுக்கிறாதே. நீ தடவை பாருங்க. சரி, உட்காந்து பாருங்க. நல்லா இருக்குமா அது? பாருங்க பாருங்க. நல்லா இருக்குமா அது? நானே நல்லா இருக்குமா நீங்க தானே பார்த்து சொல்லணும். இல்லங்க, இது என்ன மெட்டீரியல்? இதானே கொத்தனார் கொடுத்து சேர்ந்த மெட்டீரியல். ஏங்க இது என்ன துணிங்க? இதானே இது இந்த அந்த அந்த கோமண துணியில செஞ்சு இல்லனே, இது நம்ம துணியில செஞ்சதுதானே. என்ன சார் வேணும்? ஆபீஸ் சேர். ஆபீஸ்க்கானே? சின்ன இது ஆபீஸ் சின்ன வீட்டுக்கா பெரிய வீட்டுக்கானே? இல்லனே சேர் ஆபீஸ்க்கு தானங்க சேர் வாங்கணும். சரி, சின்ன காசுக்கா பெரிய காசுக்கானே? சின்ன காசுக்கு பெரிய காசுக்கு அது என்ன? சின்ன கம்மியான காசுக்கா இல்ல அதிகமான காசுக்கானே? எது சின்ன காசு எது பெரிய காசுன்னு சொல்லு. எப்படினே நீ என்ன காசு என்னண்ணே அப்படியே பாத்துக்கிட்டு போய்க்கே இருக்கீங்க? பார்த்தா தானங்க வாங்க முடியும். என்ன பார்த்தா தானே வாங்க முடியும். அண்ணே இது செம்மையா இருக்கும்ண்ணே இந்த சேரு. மாப்பிள்ள இப்ப பாரு. ஐயோ போச்சே. ஒரு தடவை சொன்னா நான் 100 தடவை சொன்ன மாதிரி வேலையை மட்டும் சொல்லு. அந்த மாதிரி டைலாக் நல்லா இருக்கு. இந்த சேர்ல ஆபீஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும்ண்ணே. வேலையை சொல்லு. என்ன அண்ணே அண்ணே அப்படின்னு பேசலாம். நீ வேலையை சொல்லியா, நாங்க அப்புறம் பேசிக்கிறோம்யா. அது சவுண்ட் கேக்குதுலண்ணே. பேசிக்கிறோம்யா. அது சவுண்ட் கேக்குதுலண்ணே. அதே மாதிரி கையில வரும். உனக்கு வேலையை தான் கேட்டேன் நானு. என்னண்ணே வேலையை சொல்லியா? பெரிய வீட்டுக்கானே? ஆபீஸ் சொல்லிருக்கு. சின்ன வீட்டுக்கா பெரிய வீட்டுக்காங்க? ஆபீஸ் வந்து வீட்ல தானே போட்டுப்பீங்க. ஏய் வீட்ல ஆபீஸ் போட்டுருக்கேன்னு சொன்னேன் நானா? ஏதோ ஒரு வீடு தானே அதுவும். வீடுலயே போட்டுருவோம். அண்ணே யாருன்னு வச்சிருக்கீங்க? எந்த கம்பெனி சரியில்லையே? என்னண்ணே பேச்சுவார்த்தை சரியில்லையே. எந்த கம்பெனி இது வச்சிருக்கேன்னு கேக்குறாரு சோபா. இல்லண்ணே யார வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள இங்க சரி வா கிளம்பு. அண்ணே உட்காந்து பாத்துட்டு போனேன். அண்ணே ஒரு நிமிஷம் பொறுங்கண்ணே. ஓனர் யாரு? என்னண்ணே ஓனர் வெளியில ஓனர் நீதானா? ஆமா. கடை வாங்கி உட்காராம பாக்குறீங்க. நீ என்ன உட்காந்து பாத்துக்கிறீங்க? எங்க ஆளுக்காய் தடவுறதுக்கு 200 ரூபாண்ணே. என்ன தடவை? உட்காந்ததுக்கு ஒரு 300 ரூபாண்ணே. வரணும் வேற எதுமா தடவுனாப்ல. என்னங்க சேர் எவ்வளவுங்கண்டா? அது எவ்வளவுங்க? சேர் நீங்க குடுக்கறத வாங்கிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன பிடிச்சிருக்கா இல்லையானே? நல்லா இருக்கு. இது புஷ்பேக் இருக்கு அதுல. இது நம்ம 6 பேக்ஸ் தானே இருக்கு. எனக்கு வந்து 6 பேக்ஸ் தானே. ஏங்க இந்த இதுல புஷ்பேக் இருக்காங்க. உனக்கு என்ன பேக் இருக்கு? எனக்கா? அவனுக்கு சிங்கிள் பேக் தானே இருக்கு. இல்லங்க நம்ம அளவுக்கு இது வந்து நம்ம வீட்டுக்கு அளவு சரியா போக மாட்டேங்குது. அது உனக்கு தானே தெரியும். நீ எத்தனை வீடு எத்தனை அளவு வச்சிருக்கீங்க? இல்லங்க 16 என்ன அது? நீ என்ன தப்பா நினைச்சுக்கிறீங்க? காலையில இருந்து இல்ல தப்பா நினைச்சுக்காது. எங்க கடைக்கு வரவங்கள கொஞ்சம் கூல் பண்ணுவோம் நாங்க. வேற ஒண்ணும் தப்பா நினைக்கிறோம். கூல்ல பண்ணுங்க. என்ன யாரும் தம்பி அவரு? இல்லண்ணே மாப்பிள்ளண்ணே. சொல்ல மாட்டீங்களா? மலைக்கு போனாலும் மாமச்சின் தேவன்னு கேட்பாங்க. ஆமா ஆமாண்ணே அவர் தானே. இந்த ஆளை கூப்பிட்டு வச்சா வியாபாரம் எப்படிப்பா பண்ணுவோம் நீங்க? சரி சரிண்ணே தப்பா நினைச்சுக்கிறாரு. மாப்பிள்ள அளந்து பாரு. அவரு இவ்வளவு தண்டியா இருக்கு. அதானே பாத்துக்கிறீங்க. இல்லண்ணே இதே சீட்டை பாத்து நீ என்ன உட்காருண்ணே. அண்ணே சரி ரேட்டு சொல்லு. அண்ணே உட்காருண்ணே. வெளியே சொல்லி உட்காரு. நாங்க அப்புறம் சொல்ல வெளியே சொல்லி. அண்ணே உட்காந்து பாருண்ணே எப்படி இருக்குண்ணே. நீ நின்று பாருண்ணே. வாணே நின்னு பாக்குறது நான் இங்கதான் பாக்குறேன். ஏன்னா அவர் உட்காந்து பாருன்றாரு. ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணே.
எவனோ கல்யாணம் முடிக்கிறதுக்கு நாங்க கட்டிலு பீரெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. செய்ய யார் வேணானா என்னன்னு செய்ய யார் வேணா இல்லனே, எவனோ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு கட்டிலு நாங்க செய்ய வேண்டியதா. நீ கல்யாணம் முடிச்சு யாரோ ஒரு ஆளு ஆபீஸ்ல போய் உட்கார்றதுக்கு நானா அங்க எடுத்து போட வேண்டியதா? யாரோ ஒரு ஆள் இல்ல, நான் தான். நீதான் நானே, எனக்கு தெரியாம காது கேட்டு. என்ன காசு வச்சிருக்கீங்களா வாங்குறதுக்கா? காசு காசு இல்லாம வருவாங்க சார். காசு இல்லாம வருவாங்க வாங்க. என்ன காசுன்னு ரொம்ப பேசாதீங்க. ரேட்ட சொல்லியா முத? ரேட்டானே வேலை இல்லையா எங்களுக்கு? ஆமா சைஸ் சரி சைஸ் அண்ணே இது 205,000 ரூபாண்ணே. அது அது 25,000. 110,000. என்ன சரி மாத்தி விட்டுங்க. என்ன 310 ரூபானே. 310 ரூபாயா? என்ன இதுக்கு என்னடா பண்ற? என்னண்ணே என்ன பண்ற? சீட் அளவு எடுக்கிறது. சீட் அளவு எடுக்க எப்படி